நம்ம ஏதாச்சும் நியூ ரெசிபி ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறது யூடியூப் தான். அப்படி நான் யூடியூப் ஓப்பன் பண்ணும்போது குக்கடோட நெய் குச்சி மிட்டாய் ரெசிபி தான் பார்த்தேன். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. இது நிறைய பேரோட ஸ்கூல் மெமரிஸாகவும் இருக்குது. இப்போ நாம் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு தேவையான அளவு முந்திரியை இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. ரொம்ப தீஞ்சிடக்கூடாது. லைட்டாக சேஞ்ச் ஆனதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு திரிச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி எதுக்குமே அளவு சொல்லலை. எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இந்த இஃப்தாருக்கு ஏதாச்சும் ஸ்வீட் ரெசிபி ஈஸியாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் உங்களுக்கு தேவையான அளவு சீனி, அப்புறம் கொஞ்சமாக தண்ணி, 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. நான் வந்து இப்போ ஒரு கம்பி பதம் காமிச்சிருப்பேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த சீனி வந்து மெல்ட் ஆகி வரணும். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக இந்த சீனிப்பாகை எடுத்து ஒரு தட்டில் தண்ணி வச்சு எடுத்து பாருங்க. இந்த மாதிரி வரணும். இந்த பதத்துக்கு சீனிப்பாக ரெடி ஆனதுக்கு அப்புறமா நம்ம திரிச்சு வச்சிருக்கிற முந்திரியில சூடோடையே மாற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பிளேட்டை திருப்பி போட்டு அதில் நம்மளுக்கு ஏற்ற ஷேப்பில் கட் பண்ணி அப்படியே ஒரு 15 நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா சூப்பரான நெய் குச்சி மிட்டாய் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.